ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ட்ரீமர் கேர்ள் வேர்ல்ட் சேனல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது புதுவிதமான முயற்சி. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். சிரிக்கும் சிலையின் தீல் என்ற தலைப்பில் ஒரு கதை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். குட்டி நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு வினோதமான கதையை பார்க்க போறோம். நம்ம ஊர் மாதிரி ஒரு அழகான கிராமத்துல ஒரு பழமையான கோயில் இருந்துச்சு. அந்த கோயில்ல ஒரு கல்லால செஞ்ச சிலை இருந்துச்சு. பகல்ல அந்த சிலை அமைதியா இருக்கும். ஆனா ராத்திரி வந்தா மட்டும் அந்த சிலையிலிருந்து ஒரு வினோதமான சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. ஹீ 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 ன்னு மெதுவா ஒருத்தர் சிரிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிராமத்துல இருக்கிற சில துணிச்சலான குட்டி பசங்க இத கேட்டு கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா அந்த சிரிப்பு ஏன் வருதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. மெதுவா பயப்படாம அந்த பசங்க கோயில் உள்ள போனாங்க. கையில சின்ன சின்ன விளக்குகளை வச்சுக்கிட்டு அந்த சிரிப்பு சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தாங்க. போக போக அந்த சிரிப்பு சத்தம் இன்னும் அதிகமா கேட்டுச்சு. அவங்க அந்த சிலை கிட்ட போய் பார்த்தாங்க. அந்த சிலை சாதாரண கல்லு சிலை மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த சிரிப்பு சத்தம் அந்த சிலைக்குள்ள இருந்து வர்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வினோதமா இருந்துச்சு இல்ல. ஒரு குட்டி பையன் மெதுவா அந்த சிலைய தொட்டான். உடனே அந்த சிரிப்பு சத்தம் இன்னும் தெளிவா கேட்டுச்சு. ஆனா அந்த சிரிப்பு சந்தோஷமா இல்லாம யாரோ உதவி கேட்குற மாதிரி இருந்துச்சு. அப்பதான் அந்த பசங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த சிலைக்குள்ள ஒரு குட்டி பூதம் மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பூதம் சிரிக்கிறது உதவி கேட்கறதுக்காகத்தான். அந்த சிலை மேல ஒரு சின்ன புதிர் எழுதி இருந்துச்சு. அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த புதிரை படிச்சு யோசிச்சாங்க. ஒருத்தன் சிலையில இருந்த ஒரு பூவை சுட்டி காட்டினான். இன்னொருத்தன் பக்கத்துல இருந்த தண்ணி பானைய சுட்டி காட்டினான். அவங்களுக்கு அந்த புதிருக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சிருச்சு. உடனே அவங்க அந்த பானையில இருந்த கொஞ்சம் தண்ணியை எடுத்து அந்த சிலையில இருந்த பூ மேல ஊத்துனாங்க. அவ்வளவுதான், அந்த சிரிப்பு சத்தம் நின்னுடுச்சு. சிலையில இருந்து ஒரு சின்ன வண்ணப்புகை வந்துச்சு. உள்ள மாட்டிக்கிட்டு இருந்த குட்டி பூதம் வெளியே வந்து சந்தோஷமா அந்த பசங்களுக்கு கை காட்டிட்டு மறைஞ்சு போச்சு. அந்த குட்டி பசங்க எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சந்தோஷமா சிரிச்சாங்க. புதிரை கண்டுபிடிச்சா பயமும் போயிடும் இல்லையா குட்டீஸ்?